பவுலுடைய வாழ்க்கையில எவ்விதமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியராக மாறினார் என்பதை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல படிக்கும் போது பவுலுடைய பாடுகளை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பவுலுடைய பாடுகள் சொல்லும் போது பழைய பாதை, ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் கடந்து வந்த பாதை அவருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை கொண்டு வந்தது, வேதனையை கொண்டு வந்ததுன்னு சொல்லி படித்தோம். அடுத்தது பவுலுடைய பல்வேறு விதமான பாடுகளின் பாதையை குறித்து படித்திருக்கிறோம். நேரடியாக பவுல் ஒரு சில காரியங்களை பட்டியலிட்டாலும் அநேக காரியங்கள் அவருடைய உள்ளத்தை பாதித்தன, அவருடைய உடலை பாதித்தன, அவரை ஆவிக்குரிய விதத்தில் பாதித்தது. அதாவது நம்ம ஏற்கனவே படிக்கும் போது நம்முடைய மனதை, நம்முடைய உடலை, நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கக்கூடிய வேதனைகள் உபத்திரவம் சொல்லி படித்தோம். அந்த உள்ளத்தின் வேதனைகள் சொல்லி படிக்க ஆரம்பிக்கும் போது கடந்த வாரம் பொறாமையை குறித்து படித்தோம். பொறாமை எந்த அளவுக்கு பவுலை பாதித்ததுன்னு சொல்லி படித்தோம். இன்றைக்கு மற்றொரு காரியத்தை குறித்து படிக்க போறோம். பவுல் சந்தித்த, பவுலுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தின அல்லது பவுலை உபத்திரவப்படுத்தின அடுத்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் பகை, ஹாஸ்டிலிட்டி அல்லது அனிமோசிட்டி, விரோதம், எதிர்ப்பு, காரணமற்ற எதிர்ப்புகள். இதை குறித்து நம்ம படிக்க போறோம். நம்முடைய வேதாகமத்தை தயவு செய்து அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். முடிந்தால் இன்னொரு பகுதியும் படிக்கலாம். மற்றபடி அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 15, 16வது வசனங்களை வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். பல்வேறு விதமான பாடுகள் வழியாக கடந்து சென்ற பவுலை குறித்து படிக்கும் போது இன்றைக்கு பகையை குறித்து படிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16, 15, 16வது வசனங்களை சகோதரி மஜிபா மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேங்க. ஓகே. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஓகே. நம்ம ஏற்கனவே படிக்கும் போது இந்த பிலிப்பு பட்டணத்துல பவுல் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தார். லீதியாள் சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு பவுலை கூட்டிக் கொண்டு செல்கிறாள். அங்க போய் தங்கி இருக்காங்க. சரியா? முதல் விசுவாசி பிலிப்பு பட்டணத்துல முதலாவது சந்திக்கப்பட்ட விசுவாசி இந்த லீதியாள். லீதியாள் மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷம் பவுலின் மூலமாக லீதியாளுக்குள்ளே வருகிறது. லீதியாள் மூலமாக பிலிப்பு பட்டணத்திலே சுவிசேஷம் பரவ ஆரம்பிக்குது. சரி, இவ்விதமாக காரியங்கள் நடக்கும் போது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா பிசாசானவன். பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நானும் நீங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது, ஆண்டவருடைய வழிநடத்தல்படி காரியங்களை செய்யும் போது நம்ம மேல பொறாமை வரும், நம்ம மேல பகை வரும். இந்த பகை, பொறாமை, அதே போல பொய்யான குற்றச்சாட்டு, இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரியங்கள். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அடுத்து ஒரு சம்பவத்தை குறித்து லூக்கா எழுதுகிறார். என்ன நடக்குதுன்னா, இவங்க ஜெபம் பண்ற இடத்துல குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணின ஒரு பெண் அவர்களுக்கு எதிர்பட்டால் சொல்லி எழுதுறார். அப்போ இன்னைக்கு 3 காரியத்தை குறித்து படிக்க போறோம். ஒன்று, இந்த எதிர்ப்பு அல்லது பகைக்கான காரணம். என்ன காரணத்தினாலே பவுல் பகைக்கப்பட்டார்? முதலாவது காரியம். இரண்டாவது, இந்த பகையுடைய விளைவு என்ன? த ரிசல்ட் ஆஃப் அப்போசிஷன் அல்லது இந்த பகை, த ரிசல்ட் ஆஃப் ஹாஸ்டிலிட்டி. பகை எந்த அளவுக்கு விளைவுகளை பவுலுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது? மூணாவது, பகையை எவ்விதமாக பவுல் கையாண்டார்? த ரெமடி ஃபார் தட் அப்போசிஷன். இந்த 3 காரியங்களை படிக்க போறோம் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல. முதலாவது, பகைக்கான காரணம் என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் குறி சொல்லக்கூடிய ஆவி உடையவளா இருந்து குறி சொல்லுகிறார். குறி சொல்றதுனா என்ன அர்த்தம்?
எதிர்காலத்தை குறித்து கணிக்கக்கூடியவர்கள், ஜோசியர்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அல்லது குறி சொல்லக்கூடிய மக்கள். இப்ப நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல இப்படிப்பட்ட மக்கள் அதிகம். நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவர்கள் நிறைய காரியங்களை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இது இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட சில நேரங்கள்ல குறி கேட்பது போல ஒரு சில ஊழியர்களை தேடி சென்று தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தங்களுடைய குடும்பத்துல என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா. அந்த காரியத்தை பற்றி நான் சொல்ல, தேவன் நம்மோடு நேரடியாக பேசுகிறார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறி சொல்லக்கூடிய ஆவியை கொண்ட ஒரு பெண், பிசாசானவனுக்கும் வல்லமை உண்டு. ஆகவே பிசாசு குறி சொல்லக்கூடிய அந்த தன்னுடைய வல்லமையின் மூலமாக இந்த பெண்ணை ஆட்கொண்டு இந்த பெண் மூலமாக ஒரு பெரிய ஆதாயத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான். அவருடைய முதலாளிகளுக்கு, எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை கொண்டிருக்கார். சரி, அப்போ இந்த மக்களுக்கு எது அக்கறைனா அந்த பெண்ணுடைய ஹெல்த் அல்லது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பெண்ணுக்கு என்று நல்ல ஒரு எதிர்காலம், இதை குறித்துலாம் அந்த எஜமானன்கள் யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு காரியம் என்ன, அந்த பெண் மூலமாக பணத்தை சம்பாதிப்பது. பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே பவுல் வந்திருக்கிறார். பவுல் எங்கெல்லாம் போறாரோ அந்த பெண் பவுலை பின்தொடர்ந்து வருகிறார். 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். என்ன செய்யறா தெரியுமா? பின்னாடியே வந்து இவங்களை பத்தி சாட்சி சொல்றார். என்ன சாட்சி? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். பிசாசுக்கு ஆண்டவரை பத்தி தெரியுமா? நல்லா தெரியும். ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய மக்களை பற்றி தெரியுமா? நன்றாக தெரியும். இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் சொல்லி சத்தம் போட்டு சொல்றார். யார் யாரை பற்றி சாட்சி கொடுக்கிறார்கள்? பிசாசு தேவனை பற்றியும் தேவனுடைய ஊழியக்காரரை பற்றியும் சாட்சி கொடுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பவுலுக்கு வந்து பயங்கர கோபம் வருகிறது. 18ஆம் வசனம் வாசிங்க தம்பி. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. பவுலுடைய ரியாக்ஷனை பாத்தீங்களா? பவுல் அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது பாருங்க. பவுல் சினம் கொண்டு. பவுலுக்கு கோபம் வரும். ஏன் பவுலுக்கு கோபம் வருதுன்னா, பிசாசு மூலமாக கர்த்தருக்கு மகிமை வர வேண்டும், பிசாசு மூலமாக கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு மகிமை வர வேண்டும், பிசாசு மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு மகிமை வர வேண்டும்ன்ற எண்ணலாம் பவுலுக்கு கிடையாது. பவுலுடைய வாழ்க்கையில ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு காரியம், இது கர்த்தருடைய ஊழியம், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரை மாத்திரம் கனம் பண்ணுவேன் சொல்லி கர்த்தரை மையமாக வைத்து வாழக்கூடிய, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியம். ஆகவே பிசாசு கொடுக்கக்கூடிய பாராட்டு சான்றிதழ்களை விரும்பவில்லை. ஆகவே பயங்கர கோபத்தோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிசாசை அதட்டுகிறார். அந்த பிசாசு அந்த மனிதனை விட்டு, அந்த பெண்ணை விட்டு கிளம்பி போயிடுச்சு. பிசாசை விரட்டுவது ஒரு வரம் சொல்லி நம்ம யோசிக்கலாம், வரங்கள்ல இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமைக்கு முன்பாக பிசாசுகள் அடிபடி. இப்ப என்ன நடக்குது? பவுல் உண்மையாகவே அக்கறையோடு செயல்படுகிறார். என்ன அக்கறையோடு செயல்படுகிறார்? இந்த பாதிக்கப்பட்டவள், இந்த பெண் வாழ்க்கையின் திசை மாறி தனக்கு பின்னாடி வந்து பிசாசு என்னதான் சொல்லுகிறானோ அதை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்த்து வேதனைப்பட்டு கோபப்பட்டு சொன்ன உடனே பிசாசு என்ன செஞ்சிச்சு? கிளம்பி போயிடுச்சு. பிசாசு போன உடனே என்ன நடக்குது? 19வது வசனம் வாசிங்க. 19. எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கையற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். அந்த மனிதர்களுக்கு அந்த பெண்ணுடைய அந்த குறி சொல்லக்கூடிய திறமையின் மூலமாக, பிசாசின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயத்தின் மீது அக்கறை இருந்தது. ஆனா பவுலுக்கு அந்த பெண்ணின் மீது அக்கறை இருந்தது. அதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி இருக்கும்போது பவுல் தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தபடினால அந்த பிசாசு அதை விட்டு என்ன செஞ்சிட்டார்? விரட்டிட்டார். பிசாசு இந்த பெண்ணை விட்டு கிளம்பி போனபடியினால அவளால் குறி சொல்லக்கூடிய அந்த பவர், குறி சொல்லக்கூடிய அந்த வல்லமையை அவள் இழந்து விட்டார். அப்போ
அவள் குறி சொல்ல முடியாதவளாக மாறிவிட்டபடியினால இந்த எஜமான்களுக்கு அவள் மூலமாக வரக்கூடிய ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிட்டு. இப்போ உடனே என்ன தெரியுமா பண்றாங்க? 20ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி, 21 வாசிங்க சிஸ்டர். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். வசனங்களை தெளிவா பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னடா, நன்மை செய்யும் போது, தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை செய்யும் போது, தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்யும் போது, மற்றவர்களுடைய நன்மைக்காக காரியங்களை செய்யும் போது கண்டிப்பாக பகையை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். இதுல ஆவிக்குரிய பின்னணியம் உண்டு. அதை குறித்து பின்னாடி படிக்க போறோம். எப்படி ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை பவுல் சந்தித்தார் என்பதை அது ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் பிறகு படிக்க போறோம். இந்த இடத்துல முக்கியமாக மனிதர்களுடைய பகைக்கான முக்கியமான காரணம் இவர்களுடைய சுயநலம். ஆனால் பவுல் அந்த பெண் மீது அக்கறையுடையவராக ஆண்டவருடைய மகிமைக்காக காரியங்களை செய்யறார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கக்கூடிய மக்கள் உண்டா? இந்த பவுலுடைய பைபிள் ஸ்டடி ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து நம்ம மறுபடி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் யாரையும் பகைப்பதில்லை. ஆனா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, உங்கள் மத்தியில் பட்டயத்தை அனுப்ப வந்தேன்னு சொல்லி சொன்னார். என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்கு பிரியமாக வாழும் போது, தேவனை கனம் பண்ணும் போது, மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, அவர்களை வைத்து ஆதாயம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் மூலமாக தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மக்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்னைக்கும் பவுலுடைய பிரச்சனை என்னன்னா, மற்ற ஊழியக்காரர்கள் கள்ள சகோதரர் சொல்லி எழுதுறாருல, ஊழியத்தை தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்தி வந்தார்கள். ஊழியத்திலே ஈடுபடக்கூடிய மக்களை தங்களுடைய ஆதாயத்துக்கு சொல்லி பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய நன்மையை தேடக்கூடிய ஒரு மனிதர் அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சி எடுக்கும் போது இங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதுல பாருங்களேன், ஒவ்வொரு படியை நீங்க பாருங்களேன். அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கலன்றக்காக பவுலையும் சீலாவையும் பிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கிரிமினல் மாதிரி பிடிச்சிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர்களை இழுத்து கொண்டு போனார்கள். ஏற்கனவே இதே வார்த்தையை நம்ம பார்த்தோம். எப்படி ஸ்தேவானை இழுத்து கொண்டு போனார்கள், அது மாதிரி இழுத்து கொண்டு போனார்கள். 3வது 20ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம்ல, அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்தார்கள். அபிஷியல்ஸ் கிட்ட, அந்த பிலிப்பு பட்டணத்துல உள்ள ரோம பட்டணங்கள்ல ஒன்றாகிய பிலிப்பிலே உள்ள லீடர்ஸ், அபிஷியல்ஸ், அவங்க கையில என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்புவித்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த மனுஷர் கலகம் பண்ணுகிறார்கள். பட்டணத்துல இருக்கக்கூடிய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய மக்கள் இவர்கள். அது மாத்திரமல்ல, இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ரேஷியல் டிஃபரன்ஸை பயன்படுத்துறாங்க. பிரசங்கம் பண்ணின பவுலும் சீலாவும் யூதேயா நாட்டை சேர்ந்தவர்கள், யூதர்கள், எபிரேய மக்கள். ஆனா இவங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னா ரோமர்கள், ரோம குடிமக்கள் மத்தியில கலவரத்தை உண்டாக்குகிறார்கள். நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத, அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். பகை எதற்கு நேராக வழி நடத்துது தெரியுமா? பழி குற்றத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. எதெல்லாம் குற்றப்படுத்துறாங்க? இவர்கள் வேறு ஊரை சேர்ந்தவர்கள், ஆனால் நம்ம மத்தியில வந்து தகாத காரியத்தை போதிக்கிறார்கள், நாட்டின் அமைதியை கெடுக்கிறார்கள், தகாத விதத்தில் செயல்படுகிறார்கள், இவ்வளவு நாள் இருந்த ஒற்றுமையை குலைக்கிறார்கள் சொல்லி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அப்போ இந்த பகைக்கு முக்கியமான காரணம் சுயநலம். பகைக்கு முக்கியமான காரணம் தங்களுடைய ஆதாயம் அற்று போயிட்டுன்னு சொல்லி பின்னாடி இதே மாதிரி ஒரு பகுதியை படிக்க போறோம். இதுடைய முக்கியமான எதிர்ப்பு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நானும் நீங்களும் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக வாழும்போது, ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழும்போது, ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யும் போது, மற்றவங்களுடைய சுயம் தொடப்படும் போது அவர்கள் நமக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். காரணமின்றி என்னை பகைத்தார்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்ல, விசுவாசிகள் மத்தியிலே இருக்குல்ல. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு
உங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் எது? வெளிப்படையா ஒரு அடி, உத, கட்டுகள், காவல்கள் நமக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பகை காரணமின்றி மக்கள் என்னை பகைப்பது. ஏன் என்னை அப்போஸ் பண்றாங்க? ஏன் என் மேல எரிஞ்சு விழுறாங்க? அதே போல என்னை பற்றி ஏன் அவதூறு பேசுகிறார்கள்? இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னுடைய பெயரை கெடுக்கிறார்கள். என்னுடைய ஆட்டிடியூட தப்பா இன்டர்பிரட் பண்றாங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு விசுவாசியையும் பகையையும் பிரிக்க முடியாது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்தியம். உன்னதமான பலப்படுத்தப்பட்ட ஒரு உயர்வான இந்த ஊழியருக்கு இந்த அளவுக்கு அவரை உருவாக்கினது என்ன தெரியுமா? பொறாமையும் எதிர்ப்புகளும் அவரை உருவாக்கியது. இரண்டாவது, பகை உருவாக்கியது. இப்போ இது பகை ஒரு பெரிய உபத்திரவம், காரணம் இல்லாத ஒரு பகை, எதிர்ப்பு, பழி. அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பலாம். நான் உண்மையை பேசுறேன், உண்மையை செயல்படுகிறேன், ஆனால் நான் செய்யாத காரியத்தை என் மேல குற்றம் சாட்டுறாங்க. நான் செய்யாத காரியத்துக்காக தண்டிக்கப்படுகிறேன். பொய்யான காரியத்தை என் மேல வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஏன் ஆண்டவர் என்னுடைய நீதியை விளங்க பண்ணவில்லை? இந்த இடத்துல ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்து அந்த பிலிப்பு பட்டணத்துல உள்ள குறி சொல்லக்கூடிய பெண்ணின் மூலமாக தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக்கொண்டிருந்த மக்கள் மேல ஆண்டவர் ஆக்ஷன் எடுத்துட்டு இல்லையா? ஆண்டவர் ஆக்ஷன் எடுக்கலையே சொல்லி நம்ம யோசிக்கலாம். அருமையான தேவனுடைய மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறங்க, தேவன் நாம் எதிர்பார்க்கிற விதத்துல செயல்படுவது கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிற வேகத்துல நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதில்லை. நம்ம எதிர்பார்க்கிற வேகத்திலே நாம் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கான பலனை கொடுப்பதில்லை. நிறைய இடத்துல நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? இவ்வளவு நாள் நான் உழைக்கிறேன், இவ்வளவு நல்ல காரியங்களை செய்கிறேன், ஆனால் அதற்கு பதிலாக எனக்கு கிடைப்பது பகையும் பழி சொற்களும் மட்டும்தான். நீங்க யோசிச்சீங்கன்னா வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் இந்த சூழ்நிலையிலேயும் ஆளுகை செய்கிறார். என்ன நடக்குது தெரியுமா? இவங்க எடுத்துட்டு போய் அதிகாரிகளுக்கு முன்பாக, சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் அவர்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். சாட்டினோட என்ன தெரியுமா நடக்குது? 22ஆம் வசனம், 23ஆம் வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். வசனங்களை படிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு இல்லையா? அவர்கள் அவங்க பாட்டு கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ண போனாங்க. இந்த பெண் மறுபடியும் அவங்க பின்னாடி வந்து இவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி சொன்னதால அவளுக்குள்ளே இருந்த பிசாசை விரட்டி விட்டு பவுல் தன்னுடைய வேலையை பார்க்கிறார். ஆனா என்ன நடக்குது பாருங்க. இழுத்து கொண்டு போனார்கள், அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்தார்கள், அவர்கள் மீது அவதூறாக பழி சுமத்தினார்கள், பெரிய கூட்டம் கூடினார்கள். அப்ப என்ன தெரியுமா செய்றாங்க? அதிகாரிகள் என்ன காரணம், இவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யான்லாம் விசாரிக்கவே இல்லை. அதுல போட்டிருக்கு பாருங்களேன், 22ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்க. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி, பின்னாடி பவுல் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த 37ஆம் வசனம் நான் ஒரு தடவை மட்டும் வாசிக்கிறேன். 37ஆம் வசனம். அதற்கு பவுல் ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். பவுல் தெளிவாக சொல்லுகிறார், ரோமராகிய எங்களை, ரோம குடியுரிமை பெற்ற யூதனாகிய எங்களை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நியாயம் விசாரிக்கவே இல்லை. ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்கவே இல்லை, என்கொயர் பண்ணவே இல்லை. இவங்க சொன்ன குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில, ஃபால்ஸ் அக்யூசேஷன் அடிப்படையில, இவர்களுடைய எதிர்ப்பின் அடிப்படையில அவர்கள் எல்லாம் ஒரே ஊரை சேர்ந்தவங்க, ஒரே விதமான மக்கள், அவர்கள் என்ன ஏதுன்னு விசாரிக்காதபடிக்கு பப்ளிக்ல வச்சு எங்களை அடிச்சாங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அவமானம் இல்லையா? யோசித்து பாருங்களேன். இவர்கள் யார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். பிசாசு சொல்லுகிறது தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கலகக்காரன் சொல்லி சொல்றாங்க. கலகக்காரருக்குரிய தண்டனையை பப்ளிக்ல கொடுக்குறாங்க.
நம்முடைய லைஃப்ல கூட அநேக நேரங்கள்ல பகையும் எதிர்ப்பும் பழிக்கு நேராக, பொது இடத்துல அவமானத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது இல்லையா? சில நேரங்கள்ல நம்மை பகைக்கக்கூடிய மக்கள் நம்மை எங்கு அவமானப்படுத்தலாம்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. வாய்ப்பு கிடைக்கும் போது அது நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஆபீஸா இருக்கலாம், அல்லது நம்ம இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய தெருவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஊராக இருக்கலாம், அல்லது நம்ம ஊழியர் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம். எந்த இடத்திலே நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? அவமானப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிசிக்கலா அட்டாக் பண்றாங்க. 23ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். வரக்கூடிய வார்த்தைகள் லூக்கா ரொம்ப யோசித்து எழுதியிருக்கிறது. அநேக அடிகள் அடித்த பின்பு, அநேக அடிகள் அடித்த பின்பு. இவ்வளவு காரியங்கள் நடக்கும் போது ஆண்டவர் ஏன் கை கட்டி வாய் பொத்தி அமைதியாக இருக்கிறார்? அமைதியாக இருக்கிறார். வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அநியாயம் பண்றவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவதூறு பேசுகிறவர்கள் அவதூறு பேசிக்கொண்டே போகிறார்கள். என்னை பகைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. எனக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மக்களுடைய செயல்கள்லாம் வாய்க்கிறது. ஆனால் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார்? அமைதியாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய மக்களை இதை நம்ம சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து போன பாதை அவமானத்தின் பாதை, பகையின் பாதை, பழியின் பாதை. ஒருவேளை நீங்கள் என் பின்னே வர விரும்பினால் நான் எந்த பாதையில போகணும்னோ அதே பாதையிலே நீங்கள் போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரு காரியம் அதை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? நானும் நீங்களும் இந்த பாதையிலே உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து செல்லும் போது ஏற்கனவே அந்த உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்ற கிறிஸ்து நமக்கு முன்னாலே சென்றிருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய வேதனைலாம் என்னன்னா புரியாதுன்னு சொல்லி நினைக்காதுங்க. அவமானம்னா என்னன்னு புரியும், பொய்யான குற்றச்சாட்டுனா என்னன்றது புரியும், பப்ளிக்ல அடிப்பதுனா என்னன்னு சொல்லி புரியும். செய்யாத தவறுக்காக இவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு அடித்து ஜெயில போட்டு மிகவும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பயங்கரமான டெரரிஸ்ட பாதுகாக்கிற மாதிரி, தீவிரவாதிகளை பாதுகாக்கிற மாதிரி சுவிசேஷத்தை அறிவித்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் சிறையிலே அடைத்து விட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளும் பவுலுக்கும் சீலாவுக்கும் எதிராக மாறிவிடுகிறது. இதுல ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு மனிதனுடைய ஆதாயம் பாதிக்கப்படும் போது, அல்லது ஒரு கூட்ட மக்களுடைய ஆதாயம் பாதிக்கப்படும் போது, யார் மூலமாக அந்த ஆதாயம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு எதிராக அவர்கள் எழும்பி விடுகிறார். அப்போ அதுல முக்கியமான பகைக்கான காரணம் சுயம். பகையுடைய விளைவு பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான பழி, அவதூறு, பொய்யா கேஸ் போடுறாங்க, அடிக்கிறாங்க, கொண்டு போய் ஜெயில வச்சிடறாங்க. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஆதிவாசி மக்கள் மத்தியில ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய அநேக அருட்பணியாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ ஒரு சர்வே, ஒரு ரிசர்ச் விதமாக சொல்லுகிறது. ஏன் இப்படி சொல்லுகிறது? அநேக நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில எழுத படிக்க தெரியாத அநேக பட்டணத்துல இருக்கக்கூடிய அல்லது பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடிய அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாத அந்த பாமர மக்கள் மத்தியில கடவுளுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மக்கள் ஏன் தாக்கப்படுறாங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் த காஸ்பல், சுவிசேஷத்தின் நிமித்தமாக மட்டும் தாக்கப்படவில்லை. என்ன காரணங்களுக்காக தாக்கப்படுறாங்க ஒரு சர்வே விதமாக சொல்லுகிறது. பொதுவா தங்களுடைய இடத்துல நிலக்கடலை, வேர்க்கடலை, அல்லது சென்னையில மலாட்டை பயிருன்னு சொல்லி சொல்றோம்ல, கிரவுண்ட்நட், அதை ஒரு பெரிய கூடை நிறைய எடுத்துக்கொண்டு அந்த மலையில இருந்து பல கிலோமீட்டர் நடந்து இந்த ஆதிவாசி பெண்கள் அல்லது ஆண்கள் விற்பதற்காக கீழே வராங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றி அவர் எழுதுறாரு. கீழே வரும்போது கீழே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அதற்குரிய உரிய விலை கொடுக்காதபடிக்கு சாதாரண 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து ஒரு பெரிய கூடை நிறைய கடலையே வாங்கிடுவாங்க. வாங்கி விட்டு கொடுத்து இவர்களுக்கு அனுப்பி விடுவார்கள். அப்போ அவர்களை வைத்து இந்த ஆதிவாசிகளுடைய அறியாமையை பயன்படுத்தி கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய வியாபாரிகள், தங்களுக்கு ஆதாயத்தை தேடக்கூடிய வியாபாரிகள். அப்போ சுவிசேஷத்தை மிஷினரிகள் அவர்கள் மத்தியில அறிவிக்கும் போது
எழுத படிக்க சொல்லி கொடுக்கும் போது அந்த மக்கள் ஓஹோ இந்த கடலைக்கு இவ்வளவு விலை கொடுத்து விற்கலாம் என்பதை கற்றுக்கொள்றாங்க. அப்போ அவங்க அடுத்த முறை விற்க வரும்போது அல்லது அடுத்த தலைமுறை கல்வி அறிவு பெற்ற தலைமுறை வரும்போது இந்த ஒரு கூடை கடலைக்கு மினிமம் இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. கேட்ட உடனே இவ்வளவு நாள் வாய்ப்பூத்தி ஒன்றுமே பேசாத இந்த ஆதிவாசி மக்கள் எப்படி இவ்விதமான ஒரு அறிவை பெற்றுக் கொண்டார்கள்ன்றத அந்த கடைக்காரங்க விசாரிக்கிறாங்க, வியாபாரிகள் விசாரிக்கிறாங்க. இதற்கு காரணம் யாருன்னா இவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்த மிஷனரிகள். அப்ப நமக்கு எதிரிகள் யார்? நம்முடைய ஆதாயத்தை கெடுக்க வந்த இந்த அருட்பணியாளர்கள். ஆகவே இவர்கள் இயேசுவை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை அடிக்கிறார்கள். அவர்கள் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறார்கள். மனிதர்களுடைய சுயநலம் பாதிக்கப்படும் போது எதிராக செயல்படுகிறார்கள். இன்னொரு காரியம் நான் வாசிப்பேன். அதே போல இந்த ஆதிவாசி மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள் கீழே உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து அவங்க மெடிசன் வாங்கும் போது மோஸ்ட்லி இந்த மெடிக்கல் ஷாப்ல ஏமாற்றக்கூடிய நிறைய மக்கள் எக்ஸ்பைரி ஆன காலம் கடந்து கெட்டுப்போன மருந்து மாத்திரைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்க தெரியாது, எழுத படிக்க தெரியாததால தெரியாது. அதே ஆதிவாசி மக்களுடைய பிள்ளைகள் எழுத படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவங்களால தமிழ் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் வாசிக்க முடியும், அவங்களால ஆங்கிலம் வாசிக்க முடியும். விளைவு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மருந்தை வாங்கும் போது, ஒரு மாத்திரையை வாங்கும் போது அவர்கள் அதுல எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சர் டேட்டை வந்து வாசிக்கிறாங்க. வாசித்து விட்டு இது காலாவதியான மருந்து இல்லையா, இது காலாவதியான மாத்திரை இல்லையா, ஆகவே இதை கொடுக்கிறீங்கன்னு சொல்லி அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ இவ்வளவு நாள் அறியாமையிலே இருந்த இவனை தெளிவான அறிவுக்கு நேராக வழி நடத்தினவன் யார்? அவன் எனக்கு எதிரி என்று மிஷனரிகளை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில ஏன் என்னை பகைக்கிறார்கள்? ஏன் என் மீது பழி சுமத்துகிறார்கள்? ஏன் நான் காரணமில்லாமல் தண்டிக்கப்படுகிறேன்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா அதற்கு காரணம் நம்முடைய எதிரிகளுடைய ஆதாயம் பாதிக்கப்படுகிறது, எதிரிகளுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது, எதிரிகளுடைய சுயநலம் வெளிப்படுகிறது. ஆகவே அதற்கு காரணமாயிருந்த நம்மை அவர்கள் பகைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பகைத்தார்கள், ஆகவே நம்மையும் பகைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஆலயத்துல நடக்கக்கூடிய ஊழலை பத்தி, ஆலயத்திலே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் புகையாக்கினார்கள் சொல்லி சொன்னபடியினால இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகவே நம்மையும் கொலை செய்ய வகை தேடுவார். இந்த இடத்துல அடின்னு அடிச்சு அவங்கள தூக்கி ஜெயில போட்டாங்க. பகைக்கான காரணம் சுயநலம், ஆதாயம் அற்று போனபடினாலே பகைத்தார்கள். பகையுடைய விளைவு இவர்களை இழுத்துக்கொண்டு அவமானப்படுத்தி பொய்யாய் குற்றம் சாட்டி அடித்து காயப்படுத்தி கொண்டு போய் ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அதுவும் எந்த ஜெயில போட்டாங்க? காவல் அறையில போடுறாங்க. 24வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 24வது வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். லூக்கா எவ்வளவு விவரமா எழுதுறாரு இல்லையா? காவல் அறையிலையும் காமனா உள்ள எளிதாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஜெயில வைக்கல. எங்க தூக்கி வச்சாங்க தெரியுமா? உட்காவல் அறையிலே வைக்கிறார்கள். யார? பவுலையும் சீலாவையும் வைக்கிறாங்க. அதே மாதிரி 2வது என்ன போட்டிருக்கு? அவங்க ஓடி போயிடக்கூடாதுன்ற அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார்கள். இதுக்கு மேல ஒரு மனுஷனை, இதற்கு மேல ஒரு மனிதனை இன்சல்ட்டே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இவர்களை இன்சல்ட் பண்றாங்க. சரி, இப்படி நடந்துச்சுன்னா நானும் நீங்களும் என்ன பண்ணியிருப்போம்? ஆனால் பவுல் என்ன பண்ணினார் என்பதை வேகமா பார்த்து முடிக்க போறோம். பவுல் உன்னதமான ஊழியர், பவுல் உறுதியான ஊழியர், பவுல் பாடுகளாலே உறுதிப்பட்ட ஊழியர்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? இந்த அடிகள், இந்த பகை, இந்த எதிர்ப்பு, இந்த அவமானம், இந்த எல்லா விதமான பாதகமான சூழ்நிலையை பவுல் எவ்விதமாக கையாண்டார், அதை நம்ம படிச்சோம்னா நமக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். இந்த பகைக்கான நிவாரணம், இந்த பகைக்கான தீர்வு என்ன, இந்த ரெமடி ஃபார் திஸ் அப்போசிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் நமக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுக்கிறது. 25வது வசனம், 26ஆம் வசனம் வாசிங்க. 25, 26 வாசிங்கம்மா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
வசனங்களை பாருங்களேன். சரி போதுமா? இந்த வசனங்களை பாருங்களேன். அடிபட்டு காயத்துல ரத்தம் சொட்ட சொட்ட உட்காவலறையிலே கால்கள் தொழுமரத்துல கட்டப்பட்டு பாவம் போல ஒரு பயங்கர தீவிரவாதிகளை போல கட்டப்பட்டு பவுலும் சீலாவும் இருக்கும்போது நடு ராத்திரியிலே புலம்பினார்கள் சொல்லப்படல. நம்ம ஏற்கனவே ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து படிச்சிருக்கோம். ஸ்தேவான் மீது அநியாயமாக பழி சுமத்தி ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஸ்தேவான் தன்னுடைய நீதியை குறித்து பேசவில்லை. பவுல் பேசினாரா? பின்னாடி பேசினார். பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பா பேசணும். இந்த இடத்துல செய்யறாங்க. அவர்களை சபிக்கவில்லை, அவர்களை தேவன் அதமாக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கவில்லை. ராத்திரி நீங்க பாத்தீங்கன்னா நடு ராத்திரியில எப்போ அடிச்சு கொண்டு உள்ள போட்டாங்கன்னு தெரியல. மத்தியானம் போட்டிருக்கலாம், சாயங்காலம் போட்டிருக்கலாம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். எதிர்ப்பு, பகை, பழி இதை எவ்விதமாக நாம் கையாளுகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த விதத்திலே அவர்கள் கையாளுகிறார்கள்? பகைஞர் மாம்சத்திலிருந்து செயல்படுகிறார்கள். மாம்ச சுபாவத்தின்படி பவுலையும் சீலாவையும் ஒழிப்பதற்காக முயற்சி எடுக்கிறார்கள். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் செயல்படுகிற விதமாகவே நாமும் செயல்படுவோமானால் நாம் பலப்பட்ட ஊழியராக மாற முடியாது. இந்த இடத்துல பவுல் செய்யக்கூடிய காரியம், பவுல் ஜெபித்தார். எப்போ? நடு ராத்திரியிலே அவர் ஜெபித்தார். இது எப்போ சாத்தியமாகும்? வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம கடந்து போகும்போது உபத்திரவத்திலே நானும் நீங்களும் அமிழ்ந்து போய்விடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது நான் அமிழ்ந்து விடாதபடிக்கு, இந்த பகை என்னை அழித்து விடாதபடிக்கு, நான் பகைஞரை உம்முடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஏற்று விடாதபடிக்கு எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபிப்பதை, அவர்கள் பாட்டு பாடுவதை சிறைச்சாலையில் இருந்த எல்லாருமே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உபத்திரவத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில கடந்து போகும்போது நாம் ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பார்க்கலாம். ஜெபம், ஆண்டவரே என்னாலே முடியாது, உம்மாலே முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். நம்முடைய மாம்ச பலத்தினாலே உபத்திரவத்தை சந்திக்க முடியாது. அருமையான தேவனுடைய மக்களை மறுபடி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அழுத்தங்கள், விரோதங்கள், எதிர்ப்புகள் நம்மை தேவனுக்கு நேராக நெருங்கி வர பண்ண வேண்டுமே தவிர தேவனை விட்டு தூரமாக போவதற்கு வழி நடத்தக்கூடாது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். ஏன் ஜெபிக்கிறார்? அவர் தேவகுமாரன். ஆனால் ஒன்று, தன்னுடைய சீஷர்களுக்கு முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார். பிதாவோடு உள்ள ஐக்கியம் முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறார். இன்னும் எதற்காக ஜெபிக்கிறார்? மாம்சத்திலே இருந்த நாட்களில், சரீரத்திலே இருந்த நாட்களில் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு மனிதனாகிய தனக்கு 100% மனிதனாகிய 100% கடவுளாகிய தனக்கு வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போகும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அவர் எவ்வளவு வேதனையோடு ஜெபித்தார் இல்லையா? அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில விழுந்துச்சு. அவ்வளவு வேதனையோடு, ஆகனியோடு ஜெபித்தாரே. தான் மாத்திரம் ஜெபிக்கவில்லை. சீஷர்களே, நீங்களும் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் சந்திக்கக்கூடிய பகையை, பழியை, உபத்திரவத்தை என்னை போல நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் நீங்களும் விழித்திருந்து ஜெபியுங்கள் சொல்லி பேதுருவை பார்த்து சொன்னாரே, தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னாரு. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 26 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொன்னார் இல்லையா? பேதுரு மார்த்தட்டி சொன்னார்ல, ஆண்டவரே உம்மோடு மரிக்க வேண்டி இருந்தாலும், அதாவது உம்மோடு சாக வேண்டி இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி பேதுரு சொன்னாரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பேதுருவே, இதெல்லாம்
உன்னுடைய மாம்ச பலத்தாலே முடியாது. மாம்சம் உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது, ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது. உன்னுடைய மாம்சம் ஆவிக்குரிய தன்மைக்கு எதிராக செயல்படும். நீ வெற்றி பெற வேண்டுமானால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் எது தெரியுமா காட்டுகிறது? ஆண்டவரே, என்னால முடியாது, உம்மாலே முடியும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது நாம் உறுதிப்படாததற்கு காரணம் நாம் ஜெபிப்பதில்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, காயங்கள் மத்தியில, எதிர்ப்பின் மத்தியில இன்னும் இடத்தே ஜெபிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிறார், சந்திப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட சம்பவம் உண்டா? ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். 2 நாளாகமும் 20வது அதிகாரம், 2 நாளாகமும் 20வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிறது. எதிரிகள் புறப்பட்டு வருகிறார்கள். எதிரிகளுடைய எண்ணிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இந்த செய்தியை கொண்டு போய் யோசபாத் கிட்ட சொல்றாங்க. விரோதிகள், எதிரிகள் எப்பொழுதுமே உண்டு. இந்த நாட்டுக்கு உண்டு, தேவனுடைய மக்களுக்கும் உண்டு. இதை கேட்ட உடனே யோசபாத் என்ன செய்தார்? 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா? உபவாசத்தை பட்டணமெங்கும், தேசமெங்கும், யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இன்னைக்கு உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. யோசபாத்துடைய ஜெபத்துல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? 11வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம் வாசிங்க. 11ல இருந்து 13 வரை. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். வசனங்களை பாருங்களேன். தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை அப்படியே கொட்டுற. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய திரளான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. நீங்க யோசித்து பார்க்கலாம். வேதனைகள் மத்தியில, பகையின் மத்தியில, பழியின் மத்தியில, காரணமன்ற அடியின் மத்தியில, காயத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா? கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோமா? அந்த இடத்துல பவுலும் சீலாவும் எதை செய்தார்களோ அதையே தான் யோசபாத் ஜனங்கள் மத்தியில செய்தார். யோசபாத்தும் ஜனங்களும் அவிதமாக செய்தார்கள். பின்னாடி நீங்க நேரம் இருக்கும்போது அந்த 20வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. பின்னாடி அவங்க என்ன செய்றாங்க? தேவனை துதிக்கிறார்கள். அவர்கள் பாடலை பாடுகிறார்கள். அதே அதிகாரத்துல 22ஆம் வசனம் வாசிங்க. நம்ம மறுபடியும் புதிய ஏற்பாட்டுக்கு போலாம். 22 வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 21ஆம் வசனமும் வாசிங்க சகோதரி. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய்
கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். எவ்வளவு அழகான ஸ்ட்ராட்டஜி இல்ல? அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். விளைவு கர்த்தர் செயல்பட்டார். கர்த்தர் இந்த பகையை அவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக, அவருடைய ராஜ்யத்தின் வெற்றிக்கு ஏதுவாக பயன்படுத்தி விட்டாரே. பழைய ஏற்பாட்டில் அதை பார்க்கிறோம்ல. அப்போ பிரேயர் அண்ட் அடோரேஷன், பிரேயர் அண்ட் சிங்கிங், பாடலும் அவர்களுடைய ஜெபமும் ஒரு பெரிய விளைவை என்ன செஞ்சு ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோமான்னு சொல்லி யோசிப்போம். பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் போது பாட முடியுமான்னு நம்ம கேட்கலாம். இது நம்முடைய பலத்தால முடியாது. நம்ம ஏற்கனவே மறுபடி படிக்கக்கூடிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ராத்திரி இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? பாடுறாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு நிறைய வசனங்கள், வாசிக்க வேண்டாம். யோபு 35வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. சங்கீதம் 42வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு. இது எல்லாமே எதை காட்டுகிறது? பாடுகள் மத்தியில் பாடல் பாடுவது. கர்த்தர் ராக்காலத்திலே தன்னுடைய பாடலை கொடுக்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திற்கு மறுபடியும் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 16வது அதிகாரம் 25, 26வது வசனங்களை மறுபடியும் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. தேவன் செயல்படுகிறார். ஜெபிக்கும் போது நாம் செயல்படுவதில்லை. தேவன் பாடுகள் மத்தியில் இவர்கள் பாடல் பாடினார்கள். யோசபாத் துதித்த மாதிரி இவர்கள் துதிக்கிறார். உண்மை செய்து பிசாசின் கட்டுகளில் இருந்து அவளை விடுதலையாக்கின நிமித்தம் நாங்கள் பாடுகள் வழியாக கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேயும் உம்முடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றும் என்று அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். அவர்கள் விடுதலைக்காக ஜெபித்தார்களா? விடுதலைக்காக ஜெபித்த மாதிரி போடப்பட்ட என்ன நடக்குது? சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் அறுபட்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று, கதவுகள் எல்லாம் திறந்து விட்டது. திறந்த வாசல்களுக்கு, கட்டப்பட்ட கட்டுகள் அறுபடுவதற்கு, சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதற்கு நம்முடைய ஜெபமும் தேவனை துதித்து பாடுவதும் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அதுல ஒரு வார்த்தையை கவனிங்களேன். காவலில் வைக்கப்பட்டவர்கள் 25ஆம் வசனத்துடைய பின்பகுதி, அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் விடுதலைக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணி இருப்பாங்களான்னு என்ன பண்ணிருப்பாங்க? சிறைச்சாலையுடைய கதவு திறந்த உடனே, தங்களுடைய கட்டுகள் அறுபட்ட உடனே வேகமாக கிளம்பி வெளியே ஓடி போயிருப்பாங்க. ஆனா அவங்க ஓடல. என்ன நடக்குது? 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம் வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். எவ்வளவு உன்னதமாக தேவன் செயல்படுகிறார் இல்லையா? அந்த சிறைச்சாலைக்காரனை சந்திப்பதற்கு, சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின முறை என்ன தெரியுமா? பவுலுடைய சிறைச்சாலைக்காரனை சந்திப்பதற்கு, அதாவது அந்த சிறைச்சாலைக்காரனை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துவதற்கு தேவன் பயன்படுத்தினது என்னன்னா, பவுலுடைய உபத்திரவத்தை தேவன் பயன்படுத்தினார். அப்போ உபத்திரவத்தின் மத்தியில தேவனுக்கு நோக்கம் உண்டு, பகையின் மத்தியில தேவனுடைய நோக்கம் உண்டு. தேவன் அனுமதிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இந்த இடத்துல என்ன ஜெபித்தார்கள்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலேயும் உம்முடைய உன்னதமான திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? அந்த டைம்ல அவர்கள் அவசரப்படவில்லை. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி வேகமாக வெளியே கிளம்பி செல்லவில்லை. அதற்கு பதிலாக பொறுமையோடு இருந்தார்கள். அந்த பொறுமையின் விளைவு, அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். அந்த
பொறுமையுடைய விளைவு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிறைச்சாலைக்காரனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது, இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ் சொல்லி நினைச்சு உள்ள கொண்டு அடைச்சு போட்டா, சிறைச்சாலை கதவுலாம் திறந்தாலும் இவங்க என்ன செய்யல, ஓடவில்லை. அருமையான தேவனுடைய மக்களே, இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா, சில நேரங்கள்ல நம்முடைய இயற்கையான தன்மை என்னன்னா, உபத்திரவங்கள் பாடுகளை விட்டு ஓடிடணும்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கும் வரைக்கும், ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு, அந்த நபர்களை விட்டு நம்ம விலக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம் மூலமாக அந்த நபர்களை தேவன் தொடுவார். நம் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். விளைவு என்ன தெரியுமா? பவுல் அடிபட்டதுடைய விளைவு, சீலா அடிபட்டதுடைய விளைவு, பவுல் சீலாவை பகைத்ததுடைய விளைவு, அநியாயமாக அந்த குறி சொல்லக்கூடிய பெண்ணை வைத்து ஆதாயம் சம்பாதித்த மக்கள் பவுல் மீது சாட்டின குற்றச்சாட்டுகளும் சிறைச்சாலையிலும் அடைத்தது, இந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பத்தாரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஆசீர்வாதமாக மாறியது. God won't waste our pains. நம்முடைய வேதனைகளை கர்த்தர் ஒருபோதும் வீணாக்க மாட்டார். ஆண்டவரே, உபத்திரவங்கள் பகைகள் வழியாக கடந்து செல்லும் போது உள்ளத்தின் வேதனைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே, அதையும் உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக பயன்படுத்தும் சொல்லி சொல்லும் போது, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தன்னை காவலிலே போட்ட அந்த காவல்காரன் மேல பவுல் பகையோடு இல்ல, நீ உனக்கு என்ன கெடுதியும் செய்யாத, நீ செத்து தொலைன்னு சொல்லி சொல்ல, அவனை தடுக்கிறார். 29ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். விளைவு பாத்தீங்கன்னா, 33ஆம் வசனத்துல அந்த ராத்திரியிலே சிறைச்சாலைக்காரன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான்னு சொல்லி 34ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 34ஆம் வசனத்துல அவர்களுக்கு போஜனம் கொடுத்தான், மன மகிழ்ச்சியா இருந்தான். 36ஆம் வசனத்துல அவர்களுக்கு விடுதலை வந்துச்சுன்னு சொல்லி விடுதலையை அறிவிக்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல பவுல் எது நியாயமோ அதை குறித்து பேசுகிறார். நம்முடைய எதிரிகள், நமக்கு பகைக்கக்கூடிய மக்கள், நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடிய மக்களுக்கு எதிராக நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழுமரத்திலே மாட்டி வைத்த அதே சிறைச்சாலைக்காரன், சிறைச்சாலையிலே போட்ட அதே சிறைச்சாலைக்காரன் பவுலை கூட்டிட்டு போய் காயங்களை கழுவுகிறான், காயங்களை கட்டுகிறான், பவுலுக்கு போஜனம் கொடுக்கிறான், அந்த குடும்பத்துல ஒரு நபராக ஏற்றுக்கொள்கிறான். முழு குடும்பமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். விளைவு என்ன தெரியுமா? கடைசி வசனம், 40ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். வசனங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. காலையில பவுல விடுதலை செய்யறாங்க, நாங்க ரோமன் சிட்டிசன்ஸா இருக்கோம், எங்க மேல அநியாயமா பழி சுமத்தி எங்களை அடைச்சிட்டீங்களே, இப்படி அநியாயம் பண்றீங்களேன்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்களை அங்கிருந்து விடுதலை ஆக்கி போறாங்க. பவுல் அதற்காக போராடவில்லை, கர்த்தருடைய சமூகத்திலே போராடினார், கர்த்தர் அதற்கு பலன் கொடுத்தார். அடுத்து இந்த வசனம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 40ஆம் வசனம் வாசிக்க கேட்டோம்ல, ஜெயில இருந்து புறப்படுறாங்க. முதல் விசுவாசியாகிய லீதியாளுடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு லீதியாள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் பவுலுக்கும் சீலாவுக்கும் ஆறுதல் சொல்லவில்லை, இவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். உபத்திரவத்தின் மத்தியில கடந்து செல்லும் போது நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுகிறோம். இந்த இடத்துல பகையும் உபத்திரவமும் பழியும் பவுலை பலப்படுத்தினதற்கு காரணம், பவுல் ஜெபித்தார், பவுல் தேவனை துதித்தார், பவுல் அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், பவுல் இந்த சூழ்நிலையை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தினார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பவுல் பலப்பட்டார். வேதனை வழியாக கடந்து சென்ற பவுலும் சீலாவும் அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம். 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று, பகைக்கான காரணம், ஆதாயமற்று போனபடினாலே பகைக்கிறார்கள். பகையின் விளைவு, எடுத்துட்டு போறாங்க, ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, விசாரிக்காதபடிக்கு அடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, தொழுமரத்துல காலை மாட்டி வச்சிடறாங்க. எவ்விதமாக கையாண்டார்? தீர்வு என்ன பகைக்கு? தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்தார்கள், நடுராத்திரியில் ஜெபித்தாங்க, காயங்களை பார்த்து அழுது கொண்டே இருக்கவில்லை, துதித்தார்கள், பொறுமையா காத்திருந்தாங்க, கர்த்தர் செயல்படுவதற்காக காத்திருந்தார்கள். இந்த சிறைச்சாலையையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சிறைச்சாலைக்காரனுக்கும் சிறையில் இருந்த மற்றவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? காயங்களை எதிரிகள் கட்டினார்கள்.
உணவு கொடுத்தார்கள், விடுதலையாக்கினார்கள், மற்றவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாக மாறினார்கள். ஆண்டவரே, இந்த விதத்துல பாடுகள் என்னையும் பலப்படுத்த கிருபை தாரும் சொல்லி ஜெபிக்கலாமா? பகையை நானும் இவ்விதமாக கையாள எனக்கு வேண்டிய ஞானத்தையும் பலத்தையும் தாரும் சொல்லி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏன் என்னை பகைக்கிறார்கள்? ஏன் என்னை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள்? ஏன் என் மேல பழி சுமத்துறாங்க? ஏன் என்ன தண்டிக்கிறாங்க? ஏன் நான் அவமானப்படுறேன்? ஏன் இந்த கேள்விகளுக்கு வேதாகமத்துல பதில் இல்லை. உபத்திரவப்பட்ட ஊழியர், ஆனால் உபத்திரவங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது. உபத்திரவங்கள் பவுலை இன்னும் உன்னத ஊழியராக மாற்றியது. ஆண்டவரே, நான் இன்னைக்கு கடந்து போயிட்டு இருக்க பாதை நமக்கு தெரியும். வெளியே சொல்ல முடியாத பாதையில நான் போயிட்டு இருக்கேன். ஆனாலும் பவுலை போல செயல்பட்டு விட எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபிக்கலாமா? நம்மள யாராவது ஒருவர் ஜெபித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கும் கூட நாங்க பவுல் வாழ்க்கையில இருந்த அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்த தேவன், யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கும் உதவி செய்த தேவன். இந்த சூழ்நிலைகளை அவங்க ஜெபித்து பாடி தீர்த்த போது கர்த்தர் பெரிய விடுதலை கட்டளையிட்டீர். இதற்கெல்லாம் பாடுகள் மத்தியில் ஆண்டவரே, பவுல் எப்படி அதோட ரியாக்ஷன் பண்ணாங்களோ அது மாதிரி நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் பழி சாட்டுகிறவர்கள், எங்களை ஆண்டவரே துன்பப்படுத்துகிறவர்கள், அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். அது எங்களால முடியாது, மாம்சத்துல அதை உண்மையிலே முடியாது. ஆனா ஆண்டவருடைய பலத்திலே, ஆண்டவருடைய கிருபையில பவுலை போல நாங்கள் பாட, கர்த்தரை துதிக்க, ஜெபிக்க, அப்படி ஒரு கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்களானவர்கள் ஆண்டவர்கள் வச்சிருக்க ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் ஒரு சூழ்நிலையும் அப்படி நாங்க அதுக்கு ரியாக்ஷன் பண்ண உதவி செய்யும். பவுலை முதல் அங்க விசுவாசிகள் ரீதியாளுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதை நாங்க பார்த்தோம் வசனத்துல. ஆண்டவரே, நாங்கள் அது மாதிரி பாடுகள் மத்தியில நாங்கள் போனாலும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாய், பரிசுத்த தேவனுடைய கிருபையினால ஆவியானுடைய ஆளுகை செய்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய கிருபையும் பலனும் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள்ல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கொடுங்க. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மாறாத இருக்கிற தேவன், அந்த பல ஏற்பாட்டு சபாத்துக்கும் எதிர்பார்ப்புல ஆதி திருச்சபையின் காலங்கள்ல பவுலுக்கும் உதவி செய்த தேவன், இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நீ செய்ய எங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உண்மையில நாங்கள் வந்து கலிகூற சோதனைகள், போராட்டங்கள் மத்தியில, பகைக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவரே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இவங்களை மனதில் பதித்தவர்கள் நினைவு கொண்ட அந்த சூழ்நிலைகள்ல உங்களை நோக்கி பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது கல்வியை உணர்ந்து அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வசனத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு ஊழியக்காரரை, அவங்களுடைய பிள்ளை ஆண்டவரே நேர் மட்டும் பயன்படுத்துவதனால அனைவருக்கு ஆசிரமாய் ராஜபவனை எடுத்து பயன்படுத்துங்க. இதுல இந்த மாதிரி கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் ஆசிர்வதிங்க. வேதத்தை வாசித்த அன்பு சகோதரி அவங்களை ஆசிர்வதிங்க. பிரதர், சித்தராஜ் பிரதர் எல்லாரும் இந்த கருத்துல தருகிறோம். இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து வார்த்தையின்படி நல்ல ஆவியானவர் எங்களை நடத்தும். சகலமாக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.